எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் முட்டைக்கோஸ் கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்படி உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். 2 பூண்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 1, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 3/4 கப் பாசிப்பருப்பு இந்த மாதிரி வாசனை வர வரைக்கும் வறுத்து வச்சுருக்கேன் செவக்க. அப்புறம் கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி தழை. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம். அரைக்கிறதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் நான். மஞ்சள் பொடி 2 சிட்டிகை. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸ் நான் ஒரு 400 கிராம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சிடுச்சு எண்ணெய். நான் ஜீரகத்தை போட்டுக்கிறேன். முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன். கடைசியாக தாளிக்கும் போதும் நம்ம கொஞ்சம் ஜீரகம் போடுவோம். அரைக்கிறதுலையும் ஜீரகம் போடுவோம். ஸோ இதில் ஜீரகம் ஃப்ளேவர் தான் நிறையா இருக்கும். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் போட்டுக்கிறேன் நான். வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டேன். அடுத்தது இந்த பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே குக்கரில் வச்சு மூடி வச்சுக்க வேண்டியதுதான். விசில் விட்டால் எல்லாமே வெந்து போயிடும். இது 2 வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறேன். இது ஒரு நிமிஷம் கழித்து இந்த மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இவ்வளோ மஞ்சள் பொடி 2 சிட்டிகை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு முட்டைக்கோசு, பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுற போகிறோம். காமிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த முட்டைக்கோஸ் எல்லாம் நான் போட்டுக்க போகிறேன். அந்த வறுத்து வச்சுருக்க பருப்பை நான் நல்லா கழுவிட்டு எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அது மாதிரி 3 பங்கு தண்ணி எடுத்து நான் லைட்டாக ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இப்போ இதையும் அந்த முட்டைக்கோஸோட சேர்த்துட போகிறோம். இந்த நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் போட்டாச்சு. அடுத்தது இந்த ஊற வச்ச பருப்பு, வறுத்து ஊற வச்ச பாசிப்பருப்பு 3/4 கப்பு. எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ அது மாதிரி 3 மடங்கு தண்ணி எடுத்திருக்கேன் நான். இதையும் அதிலே போட்டுட்டு இப்போ நான் குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டேன். இல்லை ஒரு விசில் வந்த வாட்டி நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு விசில் வந்து விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. எல்லாம் பருப்பு எல்லாமே வெந்துடுச்சு. முட்டைக்கோஸ் எல்லாம் வெந்துடுச்சு. ஆனால் கொஞ்சம் எனக்கு ஏதோ தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம விட்டு ஒரு கொதி விட்டுடலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு நான் இது வரைக்கும் போடல, இப்போ தான் போடுறேன். இப்போ நம்ம அந்த தண்ணி விட்டேன் இல்லையா, அது குக்கரை தண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நான் இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை விட்டுக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் விட்ட வாட்டி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ நான் தாளிக்கிறதுக்கு கரண்டி அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி கூட்டு, அவியல் இதுக்கெல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயை விட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகம், கடுகு எடுத்து வச்சுருக்கேன். போட்டுற போகிறோம் நம்ம.
இந்த ஜீரகம் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச வாட்டி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது போட்டுக்க போகிறேன், பெருங்காயப்பொடி. ஸோ ஒரு வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் இந்த மாதிரி கூட்டுக்கெல்லாம் தாளித்து கொட்டும்போது வாசனை நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் அதில். இப்போ இந்த தாளிச்சு கொட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இதில் கொட்டிட போகிறோம். அவ்வளோதான், முட்டைக்கோஸ் கூட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் உப்பெல்லாம் சரி பார்த்தேன். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் செஞ்ச அளவு வந்து ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சோம் இல்லையா, அது போடுறேன். சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோட வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.